என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற மாநாட்டுக்கு அடித்தளமான BLA 2 BLC ஆகியோரை நியமிக்கக்கூடிய பணிகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நாம் தொடங்கிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தலுக்கான களப்பணியில முன்னாடி நிற்கிற BLA 2க்களுக்கெல்லாம் மாபெரும் பயிற்சிகளை கூட்டங்களை மண்டல வாரியாக நானே சென்று நடத்தினேன். அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்று வெற்றி பெற்றோம். அதன் பிறகு கழகத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க ஓரணியில் தமிழ்நாடு எனும் மாபெரும் முன்னெடுப்பை தொடங்கி இந்தியாவில் வேற எந்த கட்சியும் செய்ய முடியாத வகையில் ஆப் மூலமா இங்கே வந்திருக்கக்கூடிய BDA உதவியோடு வீடு வீடாக போய் கிட்டத்தட்ட 1,10,00,000 குடும்பங்களையும் அதில் உறுப்பினர்களாக இணைச்சோம். அடுத்த பணி உடனே வந்தது, அதுதான் SIR. இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் யாருடைய வாக்குகளும் நீக்க விடாம பம்பரமா உழைச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி கேப்பே இல்லாம இடைவெளியே இல்லை. அடுத்து உடனே தேர்தலுக்கு தயாராக BLA 2க்களோடு சேர்த்து BLC BDAக்களையும் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற வாக்குச்சாவடிகள் அடிப்படையில் உங்களை போன்ற BAக்களோட மொத்த எண்ணிக்கை 75,032 பேர். தமிழ்நாடு முழுக்க BLCக்கள் எவ்வளவு தெரியுமா? 5,50,000 பேர். BDAக்களை எடுத்துக்கிட்டா 75,032 பேர். வர்ற தேர்தல் களத்தில் நம்ம வெற்றியை உறுதி செய்ய போறது இந்த 7 லட்சம் பேர் தான். அதனால வேறுகளை இன்றைக்கு பரவி இருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் சந்திக்கணும்னு முடிவு செஞ்சேன். மண்டல வாரியான மாநாடுகளை நடத்த திட்டமிட்டு சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கான மாநாட்டை சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய திருவிடந்தையில ஏற்பாடு செஞ்சு 1,30,000க்கு அதிகமானோர் அங்கே கலந்து கொண்டார்கள். அதே போல திருப்பத்தூர்ல வடக்கு மண்டலத்துக்கான மாநாட்டில் 1,26,000 பேர். இன்றைக்கு மதுரையில் இந்த தென் மண்டல மாநாட்டில் 1,56,000 பேரான நீங்க கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து மீதமுள்ள மேற்கு மண்டல மாநாடு 27ஆம் தேதி கோவையில் நடக்க இருக்கிறது. இது மட்டுமா? கடந்த 2 மாசத்துல மட்டும் எத்தனை மாநாடுகள்! திருவண்ணாமலையிலே 1,50,000 இளைஞர்கள் கலந்து கொண்ட இளைஞரணி வடக்கு மண்டல மாநாடு. திருப்பூர்ல 1,50,000 மகளிர் கலந்து கொண்ட வெல்லும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல மாநாடு. விருதுநகர்ல 1,00,000 இளைஞர்கள் கலந்து கொண்ட இளைஞரணி தென்மண்டல மாநாடு. அடுத்து தஞ்சாவூர்ல
1,25,000 மகளிர் கலந்து கொண்ட வெள்ளுந்தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மாநாடு. இப்படி 2 மாசத்துல 7 மாநாடுகள் நடத்தி 9,30,000க்கும் அதிகமானவரை சந்திச்சு நான் பேசியிருக்கிறேன். அதனால நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த அளவுக்கு நம்மை போல பூத் லெவல்ல நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர் என இப்படி தேர்தலுக்கு ஆயத்தமாக ஒரு கட்சியை இந்தியாவிலே காட்டுங்க பார்க்கிறேன். நான் முடியாது, நிச்சயமாக முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்காக உருவான இயக்கம். நாமெல்லாம் பெரியார், அண்ணா, கலைஞருடைய பிளட், ரத்தம். அதனாலதான் நம்ம இயக்கத்தை தொட்டு பார்க்கணும்னு, சீண்டி பார்க்கணும்னு நினைச்சால தமிழ்நாடு திருப்பி பதிலடி கொடுக்கும் என்ற பயம் எதிரிகளை அஞ்சி நடுங்க வைக்குது. திமுக மாதிரி ஒரு அமைப்பு ரீதியா வலுவான ஒரு அரசியல் கட்சியை யாராலும் காட்ட முடியாது. இப்போ நாம காமிக்கிறது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் தான். இங்க நம்ம மாண்புமிகு நேரு வந்திருக்கிறார். திருச்சியில மெயின் பிக்சர் காமிக்க தயாராகிட்டு இருக்கிறோம். குறிச்சு வச்சுக்கோங்க, மார்ச் 9ஆம் நாள் திமுக நிர்வாகி எல்லாரும் திருச்சியில திரள போறோம். எவ்வளவு பேரு? 10 லட்சம் பேர் கூடுகிற மாநாட்டை தமிழ்நாடே பார்க்க போகுது. மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா கடந்த டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில தொடங்கி அடுத்த மாசம் திருச்சி வரைக்கும் 3 மாசத்துல கிட்டத்தட்ட 20 - 20 லட்சம் பேரை நான் சந்திக்க போறேன். அதனாலதான் சொல்றேன், நம்ம ரெக்கார்ட் பண்ணா அதை யாராலும் பிரேக் பண்ண முடியாத ரெக்கார்டா இருக்கணும். இப்படி பெரிய பெரிய மாநாடுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் காலை மாலை என எத்தனை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறேன். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த போர்ல தமிழ்நாடு வெல்வோம் என்று ஒன்றாக, இந்திய திணிப்பை எதிர்க்க வெல்வோம் ஒன்றாக, மாநில சுயாட்சி நிலைநாட்டிட வெல்வோம் ஒன்றாக, மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு எப்பொழுதும் அமைதியான மாநிலமாக இருக்க வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாட்டை வளர்ச்சி பயணம் தொடர வெல்வோம் ஒன்றாக, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வெல்வோம் ஒன்றாக, தமிழர் சுயமரியாதை காத்திட வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு தலைகுனியாது என்று காட்டிட வெல்வோம் ஒன்றாக, பாசிச பாஜகவை விரட்டிட வெல்வோம் ஒன்றாக, அடிமை அதிமுகவுக்கு பாடம் கற்பிக்க வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டிட வெல்வோம் ஒன்றாக,